அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியல. அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன். 100 days சீரீஸ்ல இன்னைக்கு டே 4. டே 3 பண்ண அதே விஷயத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஆட் பண்ண போறோம். வேற எதுவுமே கிடையாது. அதே பிவிசி பைப்பும் அதே ஸ்டிக் தான் வச்சிருக்கேன். 15th or 16th வீடியோல இந்த பிவிசி பைப் தான் உங்களுக்கு கிடைக்குது, வேற வழியே இல்லைன்னா அது எந்த அளவு திக்னஸ் இருக்கும், எந்த அளவு ஹைட் இருக்கும் நான் சொல்றேன். சிலம்பம் ஸ்டிக் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்ல சிலம்பம் ஸ்டிக்கோட அளவு எந்த அளவு இருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கான பயிற்சி நீங்க பிளாஸ்டிக் பைப்ல செஞ்சாலும் சரி, ஸ்டிக்ல செஞ்சாலும் சரி, உங்க விருப்பப்படி செய்யலாம். அளவு அதே முறைப்படி தான். 1 முழம் கணக்கு வச்சு எடுத்துக்க போறீங்க. நேரா செஞ்சு எல்போ பெண்ட், ரைட் சைட் டர்ன், ஓபன் பண்ண போறீங்க. மறுபடியும் இதே பக்கம் எல்போ பெண்ட், உள் பக்கம் மறுபடியும் திருப்பி இந்த பக்கம் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் ஆஃப் பிராக்டிஸ் எல்போ பெண்ட், ரைட் சைடு ஓபன் பண்ணிட்டீங்க. இது அப்படியே டர்ன் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து மறுபடியும் எல்போ பெண்ட், ரைட் சைடு ஓபன். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, மறுபடியும் பெண்ட், க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ண போறீங்க. இது நீங்க 2 கையிலுமே பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு முழம் வச்சு அளவு எடுக்கணுமான்னு சொல்லி தயங்காதீங்க. உங்க மனசுல நல்லா பதிகிற வரைக்குமே நீங்க ஒவ்வொரு முழம் அளவு எடுத்து செய்யலாம். உங்களுக்காக தான் நானும் அதே மாதிரி செஞ்சிருந்தேன். சரிங்களா? நேரா திருப்புறீங்க, எல்போ பெண்ட், டர்ன், லெஃப்ட் சைடு ஓபன் பண்றீங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்றீங்க, உள் பக்கம் திருப்பி ஃப்ரண்ட்ல. இது இந்த மாதிரி 50 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல செகண்ட் பிராக்டிஸ் டர்ன், லெஃப்ட் ஓபன், ஓபன் பண்றீங்க, இத அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வாங்க, மறுபடியும் பெண்ட் பண்ணுங்க, ஓபன் பண்ணி லெஃப்ட் ஓபன் வச்சுங்க, மறுபடியும் இங்க மடிச்சு க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் முடிக்க போறீங்க. இது ஒரு கவுண்ட் 50 டைம்ஸ். இந்த மாதிரி தொடர்ந்து பிளாஸ்டிக் பைப், சிலம்பம் ஸ்டிக் எதுல வேணா நீங்க பயிற்சி பண்ணலாம். பாதுகாப்பான பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. கொஞ்சம் கடினமா இருக்க சில பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தசை ரொம்ப இறுக்கமா இருக்குன்னா அவங்களுக்கு வலி கூடுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சு எப்பயுமே பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ வெற்றி அவ்வளவு சுலபமாக இருக்கும். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.